எல்லாரும் உன்னை நினைக்காத நாளே இல்ல அஞ்சலி. ஒரு கல்யாண வாழ்க்கை எப்படியெல்லாம் மாத்துறது இல்லக்கா. நேத்து வரைக்கும் அப்பா அம்மா நிழல்ல இருந்தவன்னா, ஆனா இன்னைக்கு என் புருஷன் கூட வேற வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இங்க கிடைக்கிற அதே அன்பு எனக்கு அங்க அவர்கிட்டயும் கிடைக்குது. ஆனா எனக்கு ரெண்டுமே வேணும்னு தோணுது. வாழ்க்கையில எல்லாமே நமக்கு முழுசா கிடைச்சிடாது. ஒண்ணு கிடைக்கணும்னா இன்னொன்னு இழந்துதான் ஆகணும். அதுக்கேத்த மாதிரி நம்ம மனசையும் பக்குவப்படுத்திக்கணும். இல்லனா நம்ம ஒரே இடத்துல நின்னுடுவோம் அஞ்சலி. ஏன் தான் அந்த கடவுள் நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரோ? கஷ்டத்துலதான் மேல இருக்கிறவன நினைக்கிறோம். இல்லனா அவனையும் மறந்துடுவான்ல. என்ன நடந்தாலும் உன்னால மட்டும் எப்படிக்கா ஈஸி எடுத்துக்க முடியுது? அஞ்சலி வாமா. டேய் என்ன டேய் 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 ஏய் இங்க வந்து நடுவுல படுக்கற. உன் தொந்தரவு இல்லாம இருந்துகிட்டு இருந்த. என்னப்பா, நான் போய்டுவேன் பாத்துக்கோங்க. சர்ரா. ஹலோ மேடம், என்ன உங்க ஆளை தனியா விட்டு வந்துட்டீங்க? அவர் ஃபீல் பண்ண மாட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் ஃபீல் பண்ண மாட்டாரு. அந்த வீட்ல இருக்கும்போது நான் அவர் கூட தானே இருக்கேன். இது என்னுடைய ஃபேமிலி டைம். இப்போ நான் உங்க கூட தான் இருப்பேன். சாதாரண ஒரு மாப்பிள்ளை கிடைச்சாலே பிறந்த விட்ட மறந்துட்டு போயிருவாங்க. ஆனா நீ இப்ப ஏற்பட்ட மாப்பிள்ளையை விட்டுட்டு எங்க கூட பேச வந்திருக்கிய. பரவாயில்ல. என்னங்க இத பாருங்க, இவள நம்பாதீங்க. இவ கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் பெத்த அம்மா நான். எனக்கு இவளா ஒரு போன் கூட பண்ணல. கேளுங்க. அப்படியா? என்ன டெய்லி அவகிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா? அது என்ன, புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறதுக்காக என்கிட்ட டிப்ஸ் கேட்கறதுக்காக அப்பப்ப போன் பண்ணா, அவ்வளவுதான். எனக்காகலாம் ஒண்ணும் பண்ணல. ஆமா, நீ மட்டும் போன் பண்ணியா? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி பொது வீட்டுக்கு அனுப்பியிருக்கோமே, பாவம் பொண்ணு அங்க தனியா இருப்பாளே, எப்படி இருக்க என்ன பண்றான்னு விசாரிக்கணும்னு உனக்கு தோணுச்சா? யாருமே கால் பண்ணல. உங்க எல்லாருடைய போன் கால்க்காக நான் எவ்வளவு வெயிட் பண்ண தெரியுமா? இப்போது எல்லாரும் சொல்றீங்க. சரி கோச்சுக்காத. மகளே, புதுசா கல்யாணம் ஆனவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம்னு அம்மா போன் பண்ணல. ஆனா எப்பவும் உன்னை பத்தியே தான் 24 மணி நேரம் பேசிட்டு இருந்தா. காதே அடைச்சு போச்சு. போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் உங்க பொண்டாட்டிக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன் மாப்பிள்ளை உனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாரு? சரிம்மா, இத பாரு, கோவப்படாத. இனி அம்மா தினமும் மறக்காம உனக்கு போன் பண்ணி பேசுறேன். அப்புறம் அஞ்சலி, மாப்பிள்ள உன்னை எப்படி பாத்துக்கிறாரு? அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருமா. எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் என் மேல காட்டுற அன்புக்கு அளவே இல்லம்மா. கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நிஜமாவே அதை நான் ஃபீல் பண்றேன். என்னங்க கேட்டீங்களா? அம்மா, நான் மடியில படுத்துக்கட்டுமா? என்னடே, என்ன இப்படி பயப்படுற? நீ புகை விடுறத உன் பொண்டாட்டி பார்த்தா திட்டுவாளா? ஐயா, என் பொண்டாட்டிலாம் இல்லை ப்ரோ, மச்சான் இருக்கார்ல, அதான் பயப்படுறேன். ஓ, யாரு? அஞ்சலி புருஷன். என்ன இருந்தாலும் தங்கச்சி புருஷன், அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ல. ஆமா, ரெஸ்பெக்ட். நீ குடு. உனக்கு அவரை விட அவர் காசு மேலையும் கம்பெனி மேலையும் தான் ரொம்ப ரெஸ்பெக்ட்னு எனக்கு தெரியும். என்ன ப்ரோ? டேய், நாம யாருக்கிட்டையுமே காசு வாங்கக்கூடாது. அப்படி வாங்கிட்டோன்னு வையேன், இப்படிதான் எல்லாத்துக்கும் நம்ம பயப்படணும். அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டி காலத்துக்கும் அவங்களுக்கு சேவகம் பண்ணி கை காலை பிடிக்கிற மாதிரி ஆயிடும். என்ன பாத்தியா? நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன், யாரை பத்தியும் யோசிக்க மாட்டேன். என் லைஃபை நான் நினைச்ச மாதிரி இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இப்போ அந்த மகேஷ் இங்க வந்தா கூட அவன் முன்னாடியே நான் சிகரெட் அடிப்பேன். குடு. ஆடம் பாவி.
பிறந்த வீட்டு கூட கொடுக்காம பணத்தை மறைச்சு வச்சு வாழ்ந்தா எப்படி வேணா வாழலாம் தான். என்ன நீ வேற லெவல் ப்ரோ. அந்த பயம் இருக்கட்டும். இந்த பெரியவங்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? என்ன ப்ரோ? இந்த நம்ம கைக்கும் நாக்குக்கும் ஒரு முக்கியமான பந்தம் இருக்கான். எப்போ நம்ம கை கீழே விழுதோ அப்ப நாக்கும் கீழே விழுந்துருமா. அதனால நாம யாருக்கிட்டயுமே கையேந்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட பவர் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கணும். நீ வேற. பேசு ப்ரோ, நீ பேசு. நீ பேசுற இடத்துல இருக்க, நான் கேட்குற இடத்துல இருக்கேன். பேசு, உன்னால எவ்வளோ முடியுமோ பேசு, நான் கேட்குறேன். என்ன பண்றது? ஆ, ஆனா ஒண்ணு, நான் என் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இதே மாதிரி பேசுவேன். அப்ப நீ கேட்கணும். ஓஹோஹோஹோஹோ. முதல்ல ஸ்டார்ட் பண்ணு, அப்புறமா நான் கேட்குறேன். சரி, நான் போய் படுக்கணும். காலையில் சீக்கிரமா எந்திரிக்கணும். ஆ? ஆ? என்ன? என்ன ப்ரோ இதுக்கு தூக்கி போடுற? அதுல இன்னும் 2 பஃப் இருக்கு ப்ரோ. ம்? இப்ப பிடிச்சாதான் உண்டு ப்ரோ. குடு ப்ரோ, நாளைக்கெல்லாம் பிடிக்க முடியாது ப்ரோ. ஏன்டா, உன் மச்சான் இருக்கானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் தீபாவும் எங்க மாமா வீட்டுக்கு வேற போகணும். யாரு? அந்த அரசியல்வாதி மாமாவா? இந்த நக்கல் தானே வேணான்றது. தீபாவோட அப்பா அம்மாவும் நாளைக்கு விருந்து கூப்பிட்டுருக்காங்க. ஓஹோ, அடேங்கப்பா, செம்மையா லாட்டரி அடிச்சிருக்கு போல இருக்கு. ஒரு பக்கம் மச்சான் பெரிய தொழிலதிபர், இன்னொரு பக்கம் மாமனார் எம்எல்ஏ. நீ என்ன பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னதும் எல்லாரும் அதுல காசு போட ரெடியா இருப்பாங்க.